ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேப்ளேட் வீட்டில் செய்யறது எப்படி. மறக்காமல் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கிராஃப்ட் விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எம்சியில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா இதில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம பேப்பர் எடுத்துக்கிட்டோம், இப்படியே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இது வேஸ்ட் ஸ்கேல் தான். இப்போ பேப்பரில் வச்சு செய்யும்போது நமக்கு இது இதில் ஒட்டிடாது. இதில் பேப்பரில் ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே கிழிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் கலர் பாக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். இதெல்லாம் குழந்தைங்க முன்னாடி வச்சிடாதீங்க. சாக்லேட்னு எடுத்து வாயில் போட்டால் கம்பெனி பொறுப்பாகாது. இப்போ 2 ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். இதை நம்ம இப்போ என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோல்ட் பண்ணலாம். இப்போ ஒரே ஈவன் ஷேப்பில் உருட்டியாச்சு. அப்படியே எடுத்து இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இது இப்போ இவ்வளோதான் இருக்க போது நம்ம செய்ய போகிறது. அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாம். இப்போது இது நல்லா காயணும். இது காயாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதை காயட்டும், எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக காத்தோட்டமான நேரத்தில் வச்சிடலாம். காய வச்சு ஒரு ரவுண்டு போட போகிறோம். ரவுண்டு கொஞ்சம் கோணலாம் வந்தாலும் பரவாயில்ல. பிச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வரைய தேவையில்லை. அதை விட ஒரு ஆசமான ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இது என்ன டிசைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்க சுமாராக இருந்தாலும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்படி வெட்டி எடுத்து இதை சுற்றி சுற்றி செதுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த கிறுக்கி இருக்க பகுதியை நம்ம வெட்டி சாக்கணும். அப்போ தான் நமக்கு லான்ச் பண்ண கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். வெட்டணும். ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். விசிறு தான் அதிகமாக இருக்கு, பரவாயில்ல. இப்போ இப்படி இருக்கிறத ரொம்ப சுமாராக இருக்குது. இதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம இதை கலர் பண்ணுறோம். கலர் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கிறது. இப்போ நம்ம இதை கலர் பண்ணி எடுத்துட்டோம். இதை கலர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இப்போ இந்த மாதிரி நல்லா கம்மை தடவி காய வச்சு எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் காயட்டும். இது மேலே வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அங்கே அந்த சைடில் அட்டாக் ரிங் மாதிரி இருக்கிறதுக்கு அது காஞ்சிட்ருக்கு. இப்போ கீழே கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரை எடுத்து அதை உருட்டி இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு உருட்டி கம் போட்டு உருட்டிட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகும். இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை கம் போட்டுவோம். இப்போது இது மேலே ஒரு கார்ட்போர்டு, கீழே ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி ஒட்டிடணும். இது நல்லா காயணும். அப்படி பிடிச்சி இது மேலே கார்ட்போர்டு அது புத்தமாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த அட்டையில் ஏன் நான் கம்மு தர சொன்னேன்னா, முன்ன இருந்ததுக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சைடிங்கா மின்னுதா? ஆஹா, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சிட்டிங்கன்னா ஒன்றாவது. முக்கியமாக சும்மா பம்பரம் மாதிரி ஒரே இடத்துல சுத்தாது. சும்மா சீடி பாஞ்சு ஓடிக்கினே இருக்கும்.
ஒரே இடத்துல நிக்காம ஆடிக்கினே இருக்கும். அதான் நமக்கு முக்கியம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? ஒரே இடத்துல நிக்கிறது நமக்கு தேவையில்லை. அதனால இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்க டிப்பா எடுத்து இங்க வச்சு ஒட்டா போறோம். What nonsense you are talking about? இப்போ நம்ம இந்த கம்மு ஊத்தி நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரமா. போட்டாச்சு.